ஹாய், நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எங்கேயாச்சும் அதிகமா அவமானப்பட்டிருக்கீங்களா? அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி டீல் பண்ணீங்க? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா, நமக்கு வரக்கூடிய அவமானங்கள எப்படி ஃபேஸ் பண்றது? எப்படி டீல் பண்றது? அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவமானத்துக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலா அவமானம் அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க போர்க்களத்துல வில் அம்பு பார்த்துருக்கீங்களா? வில்ல வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிரிய அம்பாலே வந்துட்டு காயப்படுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த வில்லு தான் வந்து அவமானம்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து வரக்கூடிய அந்த அம்புகள் இருக்கு இல்லையா? அந்த அம்புகள் தான் நம்மை அவமானப்படுத்தக்கூடிய சொற்கள். சில சொற்கள் ரொம்ப பலமா இருக்கும். நம்மள காயப்படுத்தும், நம்மள வந்து மனதளவுல பலவீனப்படுத்தும், நம்மள அடங்கி உட்கார வைக்கும், ரொம்ப அழ வைக்கும். இந்த மாதிரியான சொற்கள் தான் அந்த வில்லிலிருந்து வரக்கூடிய அம்புகள் இல்லையா? சரி, இப்போ ஒரு வீரன் வந்து ஒரு வில்லுல வந்துட்டு அம்பு விட்டுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. எதிரில் இருக்கக்கூடிய அந்த நபர் அதை வந்து அவரோட பலத்தை வச்சு தடுப்பாரு இல்லையா? அவர் ரொம்ப பலவீனமா இருந்தாருன்னா அந்த அம்புகளை வந்து தடுக்க முடியாது. ரொம்ப வீக்கா இருக்காரு அவரு அப்படின்னா அந்த அம்புகளால காயப்படுவார். சில சமயங்கள்ல இறந்தும் போவாரு. அவர் ரொம்ப பலமான ஆளு, அவர்கிட்ட இதை விட பயங்கரமான ஒரு ஆயுதம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாரு? வரக்கூடிய அம்புகளை அப்படி தடுத்து நிறுத்துவாரு இல்லையா? அந்த ஆயுதம் தான் என்ன ஆயுதம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவமானம் அப்படிங்கிற ஒரு வில்லில இருந்து நம்மை காயப்படுத்தக்கூடிய அந்த அம்புகள் வருது இல்லையா? அந்த அம்புகளை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஆயுதம் பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரமா? என்னம்மா நீ, கிருஷ்ணர் அர்ஜுனர்லாம் வச்சிருந்தாங்களே அந்த பிரம்மாஸ்திரமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அதை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரம்மாஸ்திரம். அதுதாங்க நம்மளோட மன வலிமை. அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? மன வலிமைனா என்ன? அந்த உறுதித்தன்மை, நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட தைரியம், இதெல்லாம் கலந்தது தான் அந்த பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவமானம் அப்படிங்கிற அந்த வில்லுல இருந்து வரக்கூடிய ஒரு அம்பு, அதாவது ஒரு சொல் காயப்படுத்தக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய, அடங்கி போகக்கூடிய, அழ வைக்கக்கூடிய அத்தனை அம்புகளையும் நம்மளோட மன தைரியம், நம்பிக்கை அப்படிங்கிற அந்த பிரம்மாஸ்திரத்தால சுக்குநூறா உடைச்சு தள்ளிடலாம். ஏன்னா நான் சொல்றது சரிதானே? உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, இது ஓகேவா அப்படின்ட்டு. ஏன்னா நாம எந்த அளவுக்கு உள்ளார அப்படி ஒரு பலத்துல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட எதிரி நம்ம முன்னாடி நிற்க முடியாது இல்லையா? நாம எப்போ மனதளவுல வீக்கா இருக்கோன்னு தெரியுதோ அப்போ எதிரி நம்மள அந்த அம்புகளால காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சொற்கள் நம்மை நோக்கி வந்தாலும் திட்டமா இருக்கணும். அப்போ அப்படியே சைலண்டா போயிடணுமா? அந்த சொற்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்லக்கூடாதா? அப்படின்னா பதில் நம்ம எப்போ தெரியுமா சொல்லுவோம்? நாம எப்போ வந்து கான்ஷியஸா நிதானமா இருக்குமோ அப்போதான் சொல்ல முடியும். அவன் அவமானப்படுத்த உணர்ச்சி வசப்பட்டு, கோவப்பட்டு, டென்ஷன் ஆகி, அழுது, புலம்பி இதை மாதிரி இருந்தோம்னா எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? நம்ம சொல்ற பதிலும் சரியா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. நாம திருப்பி ஒரு வார்த்தை சொன்னாலும் தரமா இருக்கணும். அடுத்த முறை நம்மளை அவமானமே படுத்த முடியாத அளவுக்கு தரமா சொல்ல நம்ம கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நாம நிதானமா, கொஞ்சம் தைரியமா, கொஞ்சம் திடமா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அவங்க யூஸ் பண்ற சொற்கள்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தைரியமா இருக்கணும். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் ஏன் நம்மளை அவமானப்படுத்துறாங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் யோசிச்ச வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 2 கான்செப்ட் வந்து என் மைண்டுக்கு வந்துச்சு, ஏன் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஒன்று என்னன்னா, நாம் வந்து ஒருத்தர்கிட்ட அடங்கி போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா நம்மளை வார்த்தைகளால் காயப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் அவங்களோட கண்ட்ரோல்லே இருப்போம். நம்ம எதிர்த்து பேச மாட்டோம். நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருந்தால் நம்ம அழுதுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இதுதான் கரெக்டு, இதை சொன்னால் இவன் அடங்கிடுவான் அப்படின்னு நம்மளை வந்து அவமானப்படுத்துவாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அவங்கள விட ஏதோ ஒரு லெவலில் வந்து ஹையில் இருக்கும். நம்மளோட டேலண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எங்கே அவங்கள மட்டம் தட்டிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம்
அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட தாழ்வு மனப்பான்மை, அவங்களோட இயலாமை அத வெளிக்காட்ட முடியாம நம்மள அவமானப்படுத்தி நம்மள அடக்க நெனைப்பாங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது நெறைய ஃபேமிலிக்குள்ள கூட இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் வந்து அதிகமா படிச்சிருந்தா வந்து, "என்ன நீ படிச்சுட்டன்ற திமிர்ல பேசுறியா?" கணவனோ இல்ல மனைவியோ 2 பேருமே வந்துட்டு அந்த மாரி கேட்கக்கூடிய ஃபேமிலிஸ நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வேலை செய்ற இடத்துலயும் அந்த மாதிரி இருக்கு. எங்க அவங்கள விட நாம ஹை லெவல்ல போயிடுவோமோ அப்படின்றதுக்காக பயந்துகிட்டு நம்மள அவமானப்படுத்துவாங்க. ஸோ நான் வந்து யோசிச்ச வரைக்கும் இந்த 2 கான்செப்ட் முக்கியமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றது கரெக்ட்டா? நீங்க அத ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது நம்மள அடக்கணும்னு நெனச்சு நம்மள அவமானப்படுத்துவாங்க. 2வது வந்து நம்ம அவங்கள விட கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கும். டேலண்ட்லயோ சரி எதுலயோ ஓகேவா? அதனால நம்மள அவமானப்படுத்தி அடக்க நெனைப்பாங்க. இது 2த்துல வந்து நீங்க எத ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இங்க வந்து நெறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நெறைய பேரோட கருத்துக்கள தெரிஞ்சுக்கும் பொழுது, நெறைய அனுபவங்களும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். ஸோ, இப்படி வந்துட்டு நம்மள அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிறப்போ, நாம நம்மளோட நிலைமையிலேயே இருக்கணுங்க. எந்த விதத்திலயும் வந்துட்டு அவங்களோட எண்ணம் வந்து பலிக்கக்கூடாது. நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்மள அவமானப்படுத்துனா, நம்ம அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது. நம்மளோட திறமையும், நம்மளோட எண்ணங்களையும் நம்ம வெளிப்படுத்தியே ஆகணும். ஒரு தடவ நம்ம அடங்கி போயிட்டோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப அத தான் பண்ணணும். அவங்க திருந்தவே மாட்டாங்க. இத சொன்னா இவ இப்படி இருப்பா அப்படின்றத அவங்க புரிஞ்சுகிட்டு, அதையே தான் செய்வாங்க. நம்மளோட எண்ணங்களையும், நம்மளோட மனதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால உங்களோட எண்ணம், நீங்க எத விரும்புறீங்க, அத தைரியமா வெளிப்படுத்துங்க. தைரியமா செய்யுங்க. 2வது உங்களோட டேலண்ட்ட நீங்க வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? நீங்க அதுக்கு வந்துட்டு அடிபணியவே கூடாது. எந்த நிலையில இருந்தாலும் உங்களோட டேலண்ட்ட நீங்க வெளிய கொண்டு தான் வரணும். உங்களோட டேலண்ட் மதிக்கப்படாத இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. அங்க இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க அவமானப்படுவீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க உங்கள அவமானப்படுத்துபவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, "என்னிடம் பிரம்மாஸ்திரம் என்கின்ற மனதிடம், மன தைரியம், தன்னம்பிக்கை இருக்கிறது. அதெல்லாம் உங்களின் வில்லிலிருந்து வரக்கூடிய சொற்கள் என்னை ஒண்ணும் செய்யாது." இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில். அத நம்ம வார்த்தைகளால சொல்லணுமா? எதுல? செயல்ல. இவன என்ன சொன்னாலும் இவன நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியாது. அவன் தைரியமான ஆளு அப்படின்னு அவங்க நினைக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கிட்ட தைரியம் அப்படிங்கிற பிரம்மாஸ்திரம் இருந்துடுச்சுன்னா, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்ககிட்ட அது இருக்கா? இல்ல உங்ககிட்ட அது வந்துடுச்சா? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட பிரம்மாஸ்திரம் வந்துடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்ககிட்ட இருக்கு. உங்கள யாராலையும் அசைக்கவே முடியாது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்து, உங்களோட மனசுல இருக்கிற அத்தனை கருத்தும் கண்டிப்பா என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லைக்ஸும் எனக்கு தேவைப்படுது. அப்பதானே நம்ம வீடியோ எப்படி போகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.